டிஎம்கே மேல தான் இருக்குது. அதுவும் குறிப்பா திருச்சியில வந்து 2 அமைச்சர்கள், இங்க வந்து திருவாரூர்ல ஒரு அமைச்சர் இவங்க பத்தி பேசின பிறகு அரியலூர்லயும் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் பேசின பிறகு முதல்ல டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக இப்ப கரூருக்கு அவங்களுடைய பயணம் அப்படின்னு, ஏன்னா 30 விழா அங்கதான் நடந்தது. அது செந்தில் பாலாஜி அங்கதான் இருக்காரு. ரைட், ஓகே. இப்ப என்னன்னா என்ன பேச போறார் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை அது. முதல்வரே சொல்லியிருந்தார் வந்து அவரை கோடு போட சொன்னா ரோடு போட்டுருவாரு அப்படின்னு வந்து பலத்த ஒரு கைத்தட்டல்லாம் கூட இருந்தது. இப்ப எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆளுமையாக இருக்கக்கூடிய திமுகவில் ஆளுமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர்கள் இங்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்களோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொகுதியில என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறார்கள், நீங்க சொல்லுங்க மக்களே அப்படின்ட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து குறிப்பா மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் டிவிகே உடைய விஜயோடைய இது என்னன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கே இதை ரொம்ப நிலைப்பாடா சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா ஏடிஎம்கேல கூட அது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது வந்து போன வீடியோல கூட நம்ம பேசணும். ஏடிஎம்கேன்ற ஒரு விஷயத்தையே தூக்கி இப்படி ஓர வச்சுட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க உட்கட்சி பூசல் அதிகமா இருக்குது வந்து எக்கச்சக்கமான உட்கட்சி பூசல்.